இன்னைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, உலக கிரிக்கெட் ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கல அஸ்வின் திடீர்னு இன்னைக்கு இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் நடுவுலயே அவருடைய டெஸ்ட் ஆட்டத்தின் ஓய்வை அறிவிப்பாரு அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்கல. இப்படி இருக்க அஸ்வின் அவருடைய இந்த ரிட்டையர்மெண்ட் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்திக்கிட்டு இருக்க இதே நேரத்துல இப்ப மேலும் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்துன்னு நம்ம இந்திய அணியில இருக்கிற முக்கியமான 3 சீனியர் பேர்கள் தற்போது அவங்களும் ஓய்வை அறிவிக்க இருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் அதிர்ச்சி தரக்கூடிய மிகப்பெரிய சோகமான தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகி இருக்கு. அந்த வகையில அஸ்வினை தொடர்ந்து ஓய்வை அறிவிக்க இருக்கிற அந்த 3 பிளேயர்கள் யாரு அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருடைய கண்ணில் இருந்து கண்ணீரே வரும். சோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா விராட் கோலி, அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா. இந்த 3 பேருமே இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் நம்ம இந்தியா வாங்கினப்ப எப்படி ஒரே நேரத்தில் இவங்க 3 பேருமே T20 ஃபார்மேட்ல இருந்து அவங்களுடைய ஓய்வை அறிவிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப அடுத்த கட்டமா நம்ம இந்தியா இப்ப பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சோ இந்த சீரிஸ் உடைய முக்கியமான நோக்கமே நம்ம இந்தியா இந்த சீரிஸை ஜெயிச்சு அடுத்த கட்டமா WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள போய் நம்ம இந்தியாவுக்கு டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான அந்த கப்பை வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸினுடைய முக்கியமான நோக்கமே. ஆனா நம்ம இந்தியா இந்த சீரிஸை ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இப்ப வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை மீதி இருக்கிற 2 ஆட்டத்திலையுமே நம்ம இந்தியால ஜெயிக்க முடியாம பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரை இழந்து WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள கூட நம்ம இந்தியா போக முடியாம போயிடுச்சு அப்படின்னா ரோஹித் சர்மா, கோலி, ரவீந்திர ஜடேஜா 3 பேருமே இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர்ல இருந்து டெஸ்ட் ஆட்டங்கள்ல இருந்தும் இவங்க 3 பேருமே அதிகாரப்பூர்வமா ஓய்வு எடுத்துக்க போறாங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிடுவாங்க. சோ இந்த முடிவை இந்த தொடர் துவங்குறதுக்கு முன்னாடியே இவங்க 3 பேரும் எடுத்ததா தகவல்கள் பாத்தீங்கன்னா அஸ்வின் அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுல இருந்தே இந்த தகவல்களும் இப்ப அபிஷியலா வெளியே வந்த வண்ணம் இருக்கு. ஒருவேளை நம்ம இந்தியா பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரை ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தோணலாம். பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதே போல நம்ம இந்தியா WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள போயிட்டாங்கன்னா அந்த WTC ஃபைனல்ஸ் தான் ரோஹித், கோலி, ஜடேஜா இவங்க 3 பேருக்குமே கடைசி சர்வதேச டெஸ்ட் ஆட்டமாக இருக்க போகுது. ஸோ ஆக மொத்தம் நம்ம இந்தியா குவாலிஃபை ஆகலைன்னா இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் தான் கடைசி ஆட்டம். அப்படி குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அந்த WTC ஃபைனல் தான் கடைசி ஆட்டம். ஆக மொத்தம் ரோஹித் சர்மா, கோலி, ஜடேஜா 3 பேருமே இவங்களுடைய சர்வதேச டெஸ்ட் ஆட்டத்தில் இருந்து 3 பேரும் ஒரே நேரத்தில் ஓய்வு எடுக்க முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்ல எப்படி அறிவிச்சாங்களோ அதே மாதிரி தான். அந்த வகையில் நேற்று வரைக்கும் நம்ம அஸ்வின் அவர் ஓய்வு பெறுவாரா அப்படின்னு கூட நம்ம எல்லாருமே நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா இப்ப ஒரே நாள்ல அஸ்வின் அவர் ஓய்வு பெற்ற இந்த தகவல் வந்தது மட்டும் இல்லாம பின்னாடியே அடுத்து ரோஹித் சர்மா, கோலி, ஜடேஜா இவங்க 3 பேருமே கூட இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் நிறைவடைஞ்சதுமே ஓய்வு பெற இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது தாங்க முடியாத, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாக தான் ஒரே நேரத்தில் இப்படிப்பட்ட அடுத்தடுத்த ஷாக்கிங் நியூஸ் வந்தது இப்ப இருக்கு. சோ இன்னைக்கு ஒரே நாள்ல அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய ஷாக்கிங் நியூஸ் தற்போது வந்திருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.